வணக்கம். பைபிள்ல ரொம்பவே அமைதியா இருந்த ரெண்டு சீடர்கள், அவங்க மூலமாதான் கிறிஸ்தவத்தோட 2 முக்கியமான உண்மைகள் வெளிப்பட்டுச்சுன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, அவங்கள பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, முதல் கேள்விக்கு போலாம். ஒரே ஒரு வாக்கியம், ஜஸ்ட் ஒரு சென்டென்ஸ் தான். ஆனா அது ஒரு பெரிய இறையியல் கொள்கைக்கே காரணமா அமைஞ்சது. அப்படி ஒரு கேள்வியை கேட்ட அந்த சீடர் யாருன்னு யோசிச்சிருக்கீங்களா? அடுத்த கேள்வி இன்னும் சுவாரஸ்யமானது. எந்த ஒரு அற்புதத்தையும் கண்ணால பாக்குறதுக்கு முன்னாடியே இயேசு சொன்ன ஒரே ஒரு மர்மமான வார்த்தையை வச்சு நீங்க தான் தேவகுமாரன்னு சொன்ன ஒரு சீடர், அவர் யாரு? இந்த 2 கேள்விகளுக்கான பதில தேடும்போதுதான் நமக்கு 2 பெரிய உண்மைகள் புரியப் போகுது. ஒன்னு, கடவுள் நமக்குள்ளேயே வாசம் செய்றாருங்கிறது. இன்னொன்னு, கடவுள் நம்மளோடவே இருக்கிறாருங்கிறது. வாங்க, இந்த 2 ரகசியங்களையும் இப்ப நாம பார்க்கலாம். ஓகே, முதல்ல நாம பார்க்க போற நபர், இவர் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். அதிகம் யாருக்கும் தெரியாத ஒரு அப்போஸ்தலர். ஆனா அவருக்கு 4 அழகழகு பேர் இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, ததேயோ, லெப்பேயோ, யூதா, இப்படி நிறைய பேர். இதுவே காட்டுது பைபிள்ல அவர் எவ்வளவு கொஞ்சமா பேசப்பட்டிருக்காருன்னு. ஆனா அதனாலேயே அவர் கேட்ட அந்த ஒரே கேள்விக்கு பவர் ஜாஸ்தி. ரொம்ப அமைதியான ஒருத்தர் கேட்ட ரொம்ப ஆழமான ஒரு கேள்வி அது. முழு பைபிள்லயுமே அவர் பேசுறது இந்த ஒரு லைன் தான். யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, உலகத்துக்கு உங்களை காட்டாம எங்களுக்கு மட்டும் எப்படி வெளிப்படுத்துவீங்க? இது சும்மா ஒரு கேள்வி மாதிரி தெரியலாம், ஆனா சத்தியமா இல்ல. இதுக்குள்ள ஒரு பெரிய இறையல் ரகசியமே அடங்கியிருக்கு. கதேயோ கேட்ட இந்த கேள்விக்கே இயேசு கொடுத்த பதில்தான் டிவைன் இன்ட்வெல்லிங், அதாவது தெய்வீக உள் இருப்புங்கிற ஒரு அற்புதமான உண்மைய நமக்கு கத்துக் கொடுத்துச்சு. கடவுள் எங்கேயோ தூரத்துல வானத்துல மட்டும் இல்ல, அவர் நம்ம இதயத்துக்குள்ளேயே நம் கூடவே வாழ விரும்புறார். இந்த பர்சனல் உறவுக்கு இதுதான் அடித்தளம். சரி, ததியோவை பத்தி பார்த்தாச்சு. இப்போ நம்ம 2வது நபர்கிட்ட போலாம். அவர் பேரு பர்த்தலோமேயு, நத்தானியல்னு கூட சொல்லுவாங்க. இவரோட கதை கடவுளோட அடையாளத்தையே எப்படி வெளிப்படுத்துச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. நத்தானியேல் என்று எப்படி இருக்கு தெரியுமா? ஒரு சந்தேகவாதியா. நாசரேத்திலிருந்து நல்லது ஏதாச்சும் வருமா அப்படின்னு கேக்குறாரு. பார்த்தாலே தெரியுது, இவரு சும்மா எல்லாத்தையும் நம்புற ஆள் கிடையாது. ரொம்ப நேர்மையா உண்மையா என்ன தோணுதோ அத கேக்குறவர். ஆனா இதுக்கு இயேசு கொடுக்கற பதில் பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியும். ஆனா அதுக்குள்ளதான் ஒரு பெரிய ரகசியமே இருக்கு. இயேசு சொன்ன இந்த வார்த்தைய நல்லா கவனிங்க. நான் உன்னை அத்திமரத்துக்கு கீழே பார்த்தேன், அவ்வளவுதான். இந்த ஒரு லைன் தான் நத்தானியேலோட எல்லா சந்தேகத்தையும் உடைச்சு போடுச்சு. இது ஏதோ ஒரு அட்ரஸ் சொல்ற மாதிரி இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அர்த்தம் ஒளிஞ்சிருக்கு. இங்கேதான் விஷயமே சூடு பிடிக்குது. அந்த காலத்து யூத கலாச்சாரத்துல அத்தி மரம்னா அது சும்மா ஒரு மரம் கிடையாது. அது ஒரு தனிப்பட்ட ஜபம் செய்யற இடம், ஒரு பிரைவேட் ஸ்பேஸ். ரபிகள் எல்லாம் அந்த மரத்துக்கு கீழே உட்காந்துதான் வேதத்தை தியானப்பாங்களாம். குறிப்பா வரப்போற மேசியாவை பத்தி. அங்க அவங்க மனசுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப புரியுதா அந்த ஆஹா மோமென்ட்? ஏசு நத்தானியேல் எங்க உட்கார்ந்திருக்கான்னு சொல்லல, அவர் அவனோட இதயத்துக்குள்ள என்ன இருந்துச்சு, அவன் மனசுக்குள்ள என்ன ஜபம் பண்ணிட்டு இருந்தான்னு சொன்னாரு. வாய் விட்டு சொல்லாத ஒரு ஜபத்துக்கு ஏசு பதில் சொன்னார். இத கேட்டதும் நத்தானியேலுக்கு எல்லாம் புரிஞ்சிடுச்சு. உடனே எந்த தயக்கமும் இல்லாம ஒரு பவர்ஃபுல்லான அறிக்கை வருது பாருங்க. இயேசுவ ஒரு சீடர் தேவகுமாரன்னு சொன்ன இடம் இதுதான். இது ஏதோ அற்புதத்தை பார்த்து சொன்ன வார்த்தை இல்ல, தன் இதயத்தையே ஒருத்தர் படிச்சுட்டாரேன்னு புரிஞ்சுக்கிட்டு சொன்ன வார்த்தை. அதுக்கு பதிலா இயேசு இதை விட பெரிய விஷயத்தெல்லாம் நீ பாப்பன்னு ஒரு வாக்குறுதி கொடுக்கறாரு. அது மட்டுமல்ல, நத்தானியேலோட அந்த தனிப்பட்ட தியானத்தை ரொம்ப பழமையான ஒரு கதையோட கனெக்ட் பண்றாரு. இது ஒரு செம்மையான வெளிப்பாடு. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே இணைப்பு, ஒரே பாலம் நான் தான் இயேசு சொல்றாரு. ஆதியாகமத்துல யாக்கோபு கனவுல பார்த்தாரே ஒரு ஏணி, அந்த ஏணியே இப்ப மனுஷ உருவத்துல நத்தானியேல் முன்னாடி நிக்குது. இயேசு சொன்ன அந்த வாக்குறுதி சும்மால, அது நிறைவேறுச்சு. நத்தானியேல் உண்மையிலேயே அந்த பெரிய காரியங்களை பார்த்தாரு. தண்ணி திராட்சரசமா மாறினது, புயல் நின்னது, லாசரு உயிரோட வந்தது. இது எல்லாமே இயேசுவோட தெய்வீக அதிகாரத்தை கண்ணு முன்னாடி காட்டுச்சு. அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது? இந்த 2 அமைதியான சீடர்கள் மூலமா 2 மிகப்பெரிய உண்மைகள் எப்படி வெளிச்சத்துக்கு வந்துச்சுங்கிறதா முக்கியமான விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா 2 சீடர்கள் 2 கொள்கைகள். ததேயோ மூலமா கடவுள் நமக்கு உள்ளே இருக்காருங்கிற உள்ளுலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். பர்த்தலோமேயு மூலமா கடவுள் நம்ம கூடவே இருக்காருங்கிற வெளி உலக யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டோம்.
பர்த்தலோமேயோட கதைய ஒரே வரியில சொல்லணும்னா இதுதான். அந்த அத்திமரம் இயேசுவுக்கு எல்லாம் தெரியுங்கிறத காட்டுச்சு. அந்த ஏணி அவர்தான் தேவகுமாரன்கிறத நிரூபிச்சுது. அவர் நம்ம மனச படிக்கிறவர் மட்டும் இல்ல, பரலோகத்துக்கே அவர்தான் ஒரே வழி. சரி, இப்போ உங்களுக்கான கேள்வி. உங்க ஆன்மீக பிரயாணத்துல நீங்க யாரு? ததேயு மாதிரி ஆழமான கேள்விகள் கேட்டு கடவுளை தெரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? இல்ல நத்தானியல் மாதிரி நேர்மையான சந்தேகத்தோட ஆனா திறந்த மனசோட பதில தேடுறீங்களா? யோசிச்சு பாருங்க, உங்க பாதை எது?